அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பலத்த கிருபையும் மீண்டும் இந்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு அருளச் செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் பயணங்கள், இந்த நாளின் சகல பணிகளும் உம்முடைய கருத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமையும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் பிரமாணங்கள் தேவனால் எழுதப்பட்டது. அதை அவர் எதில் எழுதினார், எழுதி எங்கு வைத்தார், அந்த பிரமாணங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாம் நேற்றைய தினத்தில் படித்தோம். இன்றைக்கு உலகம் நம்புகிறபடி இந்த பிரமாணங்கள் ஆண்டவர் அழித்து விட்டார், இது நமக்கு உரியது அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அழித்தது எது? ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொன்னார்? அது மோசே எழுதின பிரமாணம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மோசே எந்தவித பிரமாணத்தையும் அவரால் எழுதவில்லை. ஆண்டவர் சொல்லி மோசே எழுதினார். அதை எதில் எழுதினார், எழுதி எங்கு வைத்தார், அதனால் அந்த பிரமாணங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் மோசேயோடு பேசினார். லேவியராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை இடத்தில் பேசின சம்பவம்தான் அந்த சம்பவம். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் ஒழித்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய பிரமாணங்களை அல்ல, சட்டதிட்டங்களாக நியாயப்பிரமாணம், அதாவது சடங்காச்சார பிரமாணம், பழி பிரமாணம், பண்டிகை பிரமாணம், ஆடை பிரமாணம், இப்படி பல பிரமாணங்களை ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களினால் நாம், அந்த பிரமாணங்கள் தான் ஆண்டவர் எழுதின பிரமாணம் என்று அநேக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை அது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயிடத்தில் பேசின சகல வார்த்தைகளையும் ஆண்டவர் ஒழித்தார். இங்கு கலாத்தியரின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்து பிரமாணத்தை எழுதி அதை அழிப்பதற்கு வல்லவரா? நேற்றே நாம் படித்தோம், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி. மேலும் அவர் சொல்லுகிறார், இந்த சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் மோசேயினால் எழுதப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம்
24வது வசனம் சொல்லுகிறது, மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை எங்கு வைத்தார் என்றால், அவர் நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வையுங்கள், அங்கே அது உங்களுக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எழுதின பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள் இருக்கிறது. மோசே எழுதின பிரமாணம் உடன்படிக்கை அந்த புஸ்தகம் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எழுதின பிரமாணம் கல்லில் எழுதப்பட்டது. மோசே எழுதின பிரமாணம் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஆண்டவர் எழுதின பிரமாணம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. மோசே எழுதின பிரமாணம் நமக்கு விரோதமான சாட்சியாக இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. எப்படி விரோதமான சாட்சி என்றால், யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு 23வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நியாயத்தை நான் அவருடைய வாய்மொழியின் மூலமாக வைத்து அங்கே நான் நிரப்புவேன் என்று அங்கு சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை யோபு 23:6 நான் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடும் யாரோ, அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இன்றைக்கு ஆண்டவர் எழுதின அந்த பிரமாணத்தின் வல்லமைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி கொண்டு செலுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். 2 நாளாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பலன் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு மோசேயை கண்டு கட்டளையிட்டபடி கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகி இல்க்கியா கண்டெடுத்தான். இங்கு மோசே எழுதின அந்த நியாயப்பிரமாணம் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்று இங்கு வேதம் நிரூபித்து காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நிலையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தில் யார் என்ன எழுதியிருந்தது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது பிரதான ஆசாரனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். 2வது முறையாக மோசே எழுதினது ஒரு புஸ்தகத்தில் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நாம் காண வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், 3வது ஆதாரமாக உபாகம புஸ்தகம் 32:12 சொல்லுகிறது, மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களையும் பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கப்படத்தக்கதாக அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி தகன பலி சட்டதிட்டங்கள், அது கற்பனைகள் அல்ல, பலியிடக்கூடிய வழிமொழிகள் என்ன என்பதை ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் எது என்பதை நாம் நன்கு யோசிக்க வேண்டும். கொலைசேரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கொலைசேர் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. சட்டதிட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தான் அவர் சிலுவையில் ஆணியடித்தார். அது நமக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சாட்சி என்றால், நாம் தவறு செய்தால் அதற்கேற்ற தண்டனை அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்று அந்த புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் எங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அங்கு உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் அங்கு 26வது வசனம் சொல்லுகிறது: நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் பிதாவாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் பக்கத்தில் வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மோசே எழுதின அந்த புஸ்தகம் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டு இருப்பதை இங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் இந்த புஸ்தகத்தை தான் மோசேயின் சட்டதிட்டங்கள் என்று மல்கியா பக்தன் சொல்கிறார். மல்கியா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு புரியும். மல்கியா 4:4 ஓரேபிலே இஸ்ரவேலருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். மிக தெளிவாக எங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று சொல்லுகிறார். இதை மோசேயினுடைய பிரமாணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் இந்த வார்த்தை நமக்கு என்ன பலத்தை கொடுக்கிறது என்றால், இது நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் இந்த பிரமாணம் நமக்கு கொடுப்பதில்லை. எபிரேயரின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம், மோசே எழுதிய இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் பூரணப்படுத்தவில்லை என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் இந்த பிரமாணங்கள் நம்ம எந்த அளவு நமக்கு சாட்சியாக இருக்கிறது, இதனால் நமக்கு என்ன பலன் என்றால், கொலைசேரின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது 2வது அதிகாரம் 14லிருந்து 17 வசனங்களில் வாசிப்போம் என்றால், அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அது வரும் காரியங்களுக்கு நிழலாய் மட்டுமே இருக்கிறது தவிர அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் கிறிஸ்துவை பற்றியது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அந்த எபிரேயர் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நிழலான காரியங்கள் என்ன என்பதை 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது பூரணப்படுத்தாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருவரும் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. ஒருமுறை பலி செலுத்திவிட்டால் தங்கள் பாவத்திற்கேற்ற தோஷங்களை அதை நீக்கிவிடும். அப்படி நீக்கிவிடாமல் நாம் வருஷந்தோறும் நாம் பலி செலுத்தி கொண்டு இருப்போம் என்றால் அது நம்மை மனசாட்சிக்கு விரோதமான சாட்சியாக இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை என்று
இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் கலாத்தியரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் 2 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம் என்றால், இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சி சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் செய்கிற இந்த சடங்காச்சாரங்கள் நம்மை தேவ சமூகத்தில் ஒரு நாளும் நம்மை பூரணப்படுத்தாது என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. இது சீர்திருத்தக்கூடிய காலம் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் இது கொடுக்கப்பட்ட ஒன்று. இதனால் நாம் நம்முடைய வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு உகந்ததாக நாம் கை கொண்டு நடக்க வேண்டுமே தவிர, இந்த சடங்காச்சார பிரமாணங்களை, சட்டதிட்டங்களாகி இந்த பிரமாணங்களை நாம் கை கொள்வதனால் நமக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த பிரமாணம் மோசே எழுதினார், ஒரு புஸ்தகத்தில் எழுதினார், அதை உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே வைத்தார். அதை படிக்கிற யாவரும் தேவனுடைய கட்டளைகளுக்கேற்ற தண்டனை என்று அறிந்து பாவம் செய்யாது தேவனுக்கு விரோதமாக பேசாமல் இருக்குவதற்காக ஆண்டவர் வெளியே வைத்தார். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்கு உள் வைக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், அந்த கட்டளைகள் யாரும் தொடக்கூடாது. அதை தொடுவதற்கு லேவியருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அங்கு உடன்படிக்கை பெட்டி கீழே விழும்போது தடுத்து நிறுத்தின மக்கள் மரித்து போனதை நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எட்டி பார்த்த பிள்ளைகளும் மரித்து போனது வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த அனுபவங்களை நாம் பார்த்து இது பிரமாணம் என்று கணிக்காமல், இது மோசையினால் எழுதப்பட்ட சட்டதிட்டங்களாகிய பிரமாணம் என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நாம் இன்றைக்கு படித்தோம். இந்த பிரமாணம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பின் குணங்களாக மட்டுமே காணப்படுகிறது தவிர, இந்த பிரமாணத்தினால், இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு எந்தவித பலனும் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அறிந்து கொண்ட நாம் உண்மையான கட்டளைகளின்படி நடந்து அதனுக்குள் நாம் கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, ஆண்டவரே, எது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எது எங்களுடைய ஜீவனை ரட்சிக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற, ஜீவனை ரட்சிக்கிற அந்த திருச்சட்டங்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மை நிலை என்ன என்பதை அறிந்து அதில் நாங்கள் தரித்திருக்க எங்களை பலத்தை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கேட்ட சத்தியங்களின்படி நம்மை வழி நடத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.